வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். Insta360X3 வந்து கேமரா இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்கனாலே தெரியும். ஏற்கனவே நான் வச்சிருந்த ஃபஸ்ட்டு கேமரா வந்து கொஞ்சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம்னால சர்வீஸ் பண்ணேன். அதான் இன்னும் கவர் பிரிக்காமல் இருக்குது. ஸோ சார்ஜிங் போர்ட் வந்து எதுனா இதுதான் இன்சைடில் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி தள்ளினீங்கன்னா ஓப்பன் ஆகும். இங்கே தான் சி டைப் சார்ஜர் வந்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ இன்னாண்ட வந்து சார்ஜர் வந்து பேட்டரி வந்து இங்கே தான் இருக்கும். இந்த 2 லாக் வந்து உள்வாட்டமாக அழுத்தினா பேட்டரி வெளியே வந்துடும். இதுதான் அந்த பேட்டரி. பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ அதுக்கப்புறம் மெமரி கார்டு ஸ்லாட் வந்து இங்கே இருக்கும். இது இருக்குது பார்த்தீங்களா, எஸ்டி கார்டுன்னு இருக்கும். இந்த இடத்துல பார்த்தா தெரியும். ஓகேங்களா. இதில் வந்து நார்மல் மெமரி கார்டு போட்டால் சப்போர்ட் பண்ணாது. இதுக்கு வந்து ஹை ஸ்பீட் மெமரி கார்டு மட்டும்தான் எடுக்கும். நார்மல் சின்ன மெமரி கார்டு தான், ஆனால் இது வந்து A2ன்னு இருக்கும். கொஞ்சம் ஸ்பீடு வந்து ரீட் பண்ணுறதும் ரைட் பண்ணுறதும் ஸ்பீடு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஏ டூன்னு இருக்கும். ஸோ கிளியராக என்னால் காட்ட முடியல, ஏன்னா அந்தளவுக்கு என்னோடய செல்லு குவாலிட்டி இல்லை. ஸோ அந்த மெமரி கார்டு வந்து இங்கே இது உள்ளே போட்டுட்டு உள்ளே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். இந்த பேட்டரி இந்த பின்னாடி பக்கம் இருக்குதுன்னா இது வந்து பின்பக்கம் இன்சைடில் வர மாதிரி போடணும். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி போட்டுட்டு கிளிக் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு பட்டன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஆன் பட்டன். ஆன் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணனா ஆன் ஆகிடும். யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 ஹவர்ஸ் வந்து சார்ஜ் போட்டு வச்சுக்கோங்க, பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ கான்ஃபிகரேஷன் செட்டிங் போகணும். செட்டிங் போகிறதுக்கு